வைத்து குழந்தைக்கு சோறு கொடுத்து மகிழ மாட்டேனா? அவன் மண் அழைத்து விளையாட அவனுடைய அழகை பார்க்க மாட்டேனா? அந்த குழந்தை நான் 7 வயதிலே குருகுலத்துக்கு அனுப்பி வேண்டிய பாடங்கள் எல்லாம் படித்து வரும்போது சாயங்காலம் 4 மணியானா ஸ்கூலுக்கு போய் நமது மகன் வருகிறான் என்று மார்போடு அணைத்து மகிழ மாட்டேன். முத்தம் கொடுக்க மாட்டோமா? என் மகன் வளர்ந்து வரும்போது 18 19 வயதில திருமணம் முடித்து என் மகனும் மருமகளும் வரும் ஆசையை பார்க்க வேண்டாமா? 19 வயசுலயே ஒரு கல்யாணம் முடிச்சுன்னு வச்சுக்கேன். அது சைல்டு மேரேஜ். உனக்கு ஜெயில போட்டுருவாங்க. கடவுளை வணங்குகிறவர் கைவிடப்படார் என்று சொல்வார். ஆண்களுக்கு வயது 21, பெண்ணுக்கு வயசு 18. இதான் கல்யாண வயசு. சரி, சும்மா இருக்கவனா 18 வயசுலயே கல்யாணத்தை முடிப்பேன்னு சொல்லி ஆசையை தூண்டி விட்டு கவலை வேண்டாம், 2ஆம் கிளாஸ்ல அலைகிறான். இறைவன் நிச்சயமாக நமக்கு குழந்தை வரம் கொடுப்பார் என்று ஒற்றமேரே கண்ட துணையவனே துணையவனே லட்டு இந்த மிருகண்டருக்கு காட்சி கொடுக்கிறார். கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருப்பகம் நிச்சயமல்லவா? ஏதேது மிருகண்டரை கவி நினைத்து தவம் இருந்தாய். அதுமையால் வரப்பாக மகளை தர மிகதுமையா சபைக்கு முன்னே ஆடம்போ என்று கேட்ட மிருகண்டனோ சொல்வான் அப்போது அப்பா மிருகண்டா, சுவாமி உனக்கு என்ன வேண்டும்? சுவாமி என்ன? எனக்கு உங்களுக்கு தெரியாது ஏதாவது உண்டா சுவாமி? என்னுடைய காலத்திற்கு முன்பு உங்களுடைய ஆலயத்திலே பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை வேண்டும் சுவாமி. குழந்தை வேண்டுமையானால் பாரு மந்தம் குருடு சிவிடு வேடு நொண்டி இப்படிப்பட்ட குழந்தையானால் உனக்கு 100 வயது வரை இருக்கும். என்ன? அது மட்டுமல்ல, இன்னும் அறிவுள்ள பிள்ளையாக, நல்ல குழந்தையாக, பக்தி உள்ள பிள்ளையாக உனக்கு வேண்டுமானால் அந்த குழந்தைக்கு வயது 16. சுவாமி எனக்கு அன்றே பிறந்து அன்றே இறந்தாலும் பக்தியிலும் அழகிலும் அறிவிலும் அவர் சிறந்த குழந்தை என்ன சொன்னா, ஒரு சப்பானை குழந்தையை பெற்று எடுத்து என்று சொன்னால் இந்த உலகம் அசைவாடும். ஆகவே எனக்கு அழகுள்ள குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறேன். உடனே பார்க்கிறார் பகவான்.